ஒரு மேனேஜர் ஆஃபீஸுக்கு நிறையா நடக்கிறோம், அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. ஒரு இபி ஆஃபீஸுக்கு போகிறோம், நடக்க மாட்டேங்குது. ஒருத்தர் பார்க்க போகிறோம் ஒரு விஷயமா, அவர் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறார். இப்படி எது பண்ணாலும் தடங்கள். ஒரு வண்டி வாங்கலான்னு பார்க்குறோம், முடியல, தடங்கள். இப்படி அந்த தடைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் 3ல் வந்து அமர்கிறார். அசால்ட்டு தைரியம், துணிச்சலாக எதுவும் செய்ய போகிறீங்க இந்த மாதம். அசால்ட்டு தைரியம் உங்களுக்கு தாராளமாக வரப்போகுது, தைரியமாக வரப்போகுது. எது துணிஞ்சு செய்யலாம், ஆனது ஆகட்டும், பார்த்துக்கலாம் போகும் அப்படின்ற மாதிரி துணிஞ்சு செய்ய போகிறீங்க. அதில் ஒரு வெற்றியும் காண போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாக வெற்றிகரமாக தான் உங்களுக்கு நடக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு 5ல் கேது பகவான் அமர்ந்திருப்பது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் ஏற்கனவே ஏதாவது பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது நோய் பாதிப்பு இருந்தால் விலகும். விளையாடும் போது பிள்ளைகள் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த டூரிஸ்ட் பிளேஸ் போகும்போது பிள்ளைகள் அருவியில், பீச்சில், ஏரியில், குட்டையில் குளிக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மேக்ஸிமம் குளிக்க விடாதீங்க. அப்படி குளித்தா நீங்கள் உங்கள் கண் முன்னாடி குளிக்க வைங்க. கொஞ்சம் கவனம் தேவை. சிறந்த ஒரு ஏற்றமாக இருக்கிறது, வருமானம் அதிகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அந்த மாதத்தில் கண்டிப்பாக அனைத்தும் லாபமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ல் சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் 13ஆம் தேதி பிறகு வருகிறார். இருந்தாலும் அந்த அளவு பெரிய அளவு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. கொஞ்சம் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுங்க, கொஞ்சம் அக்கறை எடுங்க, கொஞ்சம் அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? வேறுபடி எந்த பாதிப்பும் வராது. கூடுமான வரையில் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுபவர்கள் கண்டிப்பாக இது சாதகமாக இருக்கிற அந்த மாதம். எவ்வாறு இருக்க போகிறது? ரிஷப ராசிக்கு பணம் வருமா? வேலை கிடைக்குமா? திருமணம் நடக்குமா? பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவோமா? இப்படி ஏதேதோ கற்பனை பண்ணிகிட்டு இருப்பீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுமா அப்படின்னு. ஸோ இது அனைத்துக்கும் நன்றாகவே நடக்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. இருந்தாலும் நாம் கோச்சார ரீதியாக என்ன பலன் கிடைக்கிறது பார்ப்போம். கோச்சார் என்பது ஒரு 10-15% வேலை செய்யும். மற்றபடியாக நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது முழு விவரமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். எங்கள் ஜென்மத்தில் ரிஷப ராசியில் குரு பகவானால் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பெரிய சிக்கல், குடும்பத்திலிருந்து ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே போராட்டம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த போராட்டம், வீட்டில் இருக்கிற பெரியவங்கள் மாமனார் மாமியார் இப்படி அவங்களோட இருந்த போராட்டம், இப்படி எல்லாமே போராட்டம். பணப்பிரச்சனை, காசு பத்தலை, குடும்பத்துக்கு வருமானம் பத்தலை, செலவு நிறைய வருது. இப்படி மன உளைச்சல், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எல்லாமே இந்த மாதத்துக்கு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிறக்க போகுது. எப்படி இந்த மாதம் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு பிறக்க, கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியை நீங்கள் குடும்பத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்லது நடக்கும், ஒரு பிரச்சனைலாம் ஒரு தீர்வு காணப்படும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓரளவு சாதகமாக தான் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய் பகவான் வந்து அமர்கிறார். அவர் இருப்பதனால் உங்களுக்கு இதுவரையில் இந்த காரிய தடைகள், எங்கே போனாலும் ஒரு வேலை நடக்கலை, சும்மா நிலையாக நடத்தாகுது. ஒரு வீட்டு வேலை ஆரம்பித்தோம், தடையாக நிற்கிது. ஒரு மேனேஜர் ஆஃபீஸுக்கு நிறையா நடக்கிறோம், அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. ஒரு இபி ஆஃபீஸுக்கு போகிறோம், நடக்க மாட்டேங்குது. ஒருத்தர் பார்க்க போகிறோம் ஒரு விஷயமா, அவர் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறார். இப்படி எது பண்ணாலும் தடங்கள். ஒரு வண்டி வாங்கலான்னு பார்க்குறோம், முடியல, தடங்கள். இப்படி அந்த தடைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் 3ல் வந்து அமர்கிறார். அசால்ட்டு தைரியம், துணிச்சலாக எதுவும் செய்ய போகிறீங்க இந்த மாதம். அசால்ட்டு தைரியம் உங்களுக்கு தாராளமாக வரப்போகுது, தைரியமாக வரப்போகுது. எது துணிஞ்சு செய்யலாம், ஆனது ஆகட்டும், பார்த்துக்கலாம் போகும் அப்படின்ற மாதிரி துணிஞ்சு செய்ய போகிறீங்க. அதில் ஒரு வெற்றியும் காண போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாக வெற்றிகரமாக தான் உங்களுக்கு நடக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு 5ல் கேது பகவான் அமர்ந்திருப்பது. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஓடிட்டு இருக்குதா? ஸோ இந்த மாதம் போக உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் உங்கள் தப்பை உணரும், உங்கள் பிள்ளைங்கள் அவரை தப்பை உணர்ந்து, ஒருத்தருக்கு உங்களுடைய தவறை உணர்ந்து, இந்த ஈகோ பிரச்சனை உணர்ந்து, சரி போனால் போதும் அப்படி விட்டு கொடுத்து இந்த மாதம் உறவு மேம்படும். நீங்கள் ஒருத்தர் நல்லபடியாக பேசுவீங்க. உங்கள் பிள்ளைகளே ஏதாவது பசங்களை
உங்கள் பையனை ஒரு பொண்ணு விரும்புதா, இல்லை உங்கள் பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறாங்களா, இது உங்களுக்கு பிடிக்கலையா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் மொத்தம் அவங்களே அதுக்கு உண்டான முடிவு, அவங்களே சண்டை போட்டு பிரிஞ்சுடுவாங்க, உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்கள் பசங்க பற்றி கவலைப்பட வேண்டாம். பசங்க இருந்தால் பேச்சு கேட்கலை, பசங்க இந்த மாதிரி தப்பான வழியில் போகிறாங்களே அந்த கவலைப்படனா அவங்களே திருந்தி மட்டும் வந்துடுவாங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் ஏற்கனவே ஏதாவது பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது நோய் பாதிப்பு இருந்தால் விலகும். விளையாடும் போது பிள்ளைகள் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த டூரிஸ்ட் பிளேஸஸ் போகும்போது பிள்ளைகளும் அருவியில், பீச்சில், ஏரியில், குட்டையில் குளிக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மேக்ஸிமம் குளிக்க விடாதீங்க. அப்படி குளித்தா நீங்கள் உங்கள் கண் முன்னாடி குளிக்க வைங்க. கொஞ்சம் கவனம் தேவை. உங்களோட ராசிக்கு 11இல் 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. எப்படி உங்கள் ராசி 11 ராகு பகவான், சூரிய பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. ஒரு கிரக யுத்தம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதம் 13ஆம் தேதி பிறகு சூரிய பகவான் இடம் மாறி உங்கள் ராசிக்கு 12இல் வந்துடுவார். இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு நண்பர்கள் ஆதாயமே. ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம், புதன் பகவான் அங்கே நீச்சம் பெற்று ராஜயோகத்தில் இருப்பதால், நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் உங்களுக்கு நண்பர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும், தாய்மாமான ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திங்க. பெண்களால் சுக்கிரன் உச்சம் பெற்று அங்கே இருப்பதனால் பெண்களாலும் ஆதாயம். பெண்கள் என்றாலும் உங்கள் ராசிக்கு லாபகரமாக இருக்கும். அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் பொண்ணாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆகும்போது ஒரு பெண்ணால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இந்த மாதத்தில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் வயதானவர்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் 2 மொழி பேசுபவர்கள், 3 மொழி பேசுபவர் யாராவது இருந்தாலும் அவங்க மேலே ஒரு ஆதாயம் இருக்கிறது. பணம் மட்டும் யாரும் கொடுத்துட வேண்டாம், திரும்பி வராது. உங்கள் ராசிக்கு பகையாக தான் மாறும். கேட்கும்போது பணம் கொடுத்துட்டு தேவையில்லாமல் கேட்கும்போது சண்டையில் முடியும். மேக்ஸிமம் அதை அவாய்டு பண்ணுங்கள். இருந்தால் பேங்கில் போட்டு வைங்க, இல்லை ஒரு இடம் வாங்கி வைங்க, இல்லை ஒரு நகை வாங்கி வைங்க. ஆனால் கொடுத்து பகையாகிடாதுங்க. சேமிப்பு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அப்பாவால் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ஆதாயம் காட்டுகிறது. அப்பா சொத்து உங்களுக்கு வரணுமா, கண்டிப்பாக வரும். பிரித்து வரணும், பிரித்து கொடுப்பாங்க. அப்பா சொத்தால் ஏதாவது வில்லங்க இருந்தாலும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது கூட இருந்தாலும் அது இந்த மாதம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. சாதகமாக பயன்படுத்திங்க. பென்ஷனு காசு ஏதாவது வர வேண்டியிருக்குதா, ரிட்டையர் ஆனவங்களும் பென்ஷன் வராமல் தாமதமாகுதா, கண்டிப்பாக வரும். இல்லை முதியோர் பென்ஷன், வேறு ஏதாவது பென்ஷன் ஏதாவது எழுதி போட்டிருக்கீங்களா, அரசாங்கத்தில் வர வேண்டியது, கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கு மேலே வந்து பலன் கிடைக்கும். அதனால் அரசாங்கத்திலும் அப்பாவும் நல்ல ஆதாயமாக இருக்கிறது. நீங்கள் கட்சியில் சேரவங்களா இருந்தால் யாராவது இருந்தால் அந்த ராசியில் ரிஷப ராசி கண்டிப்பாக கட்சியில் சேரலாம். கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பொறுப்பு அதிகமாகும், இல்லை வேறு ஒரு பதவி, வேறு பதவி கொடுப்பாங்க. கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு நல்லா சாதகமும் சப்போர்ட்டாக வேலை செய்வாங்க. அதனால் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு உடலில் மட்டும் கொஞ்சம் அக்கறை, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. வயதானவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு மேலே கொஞ்சம் அக்கறை, கவனம் தேவை. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு வெளியூர் இப்படி எங்கே படிக்க வைக்கணும், கண்டிப்பாக நீங்கள் படிக்க வைக்கலாம். தொழிலாளர் மூலம் கம்பெனி ஓனருங்களை பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நல்ல லாபம் இருக்குது, ஆதாயம் இருக்குது. உங்களுக்காக நல்லா வேலை செஞ்சிடலாம், கம்பெனி முன்னேற்றத்துக்கு நல்லா டெவலப் பண்ணி விடுவாங்க. தொழிலாளருக்கு என்னென்ன செய்ய வேண்டிய சலுகைகளை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம். பிரான்ச் 1க்கு 2 ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் அந்தளவுக்கு ஆதாயமாக இருக்கிறது. லட்சங்களும் பண்ணுங்க, கோடிகளும் பண்ணுவீங்க, கோடிகளில் பண்ண டர்ன் பண்ணுங்க, பல கோடி டர்ன் பண்ணுவீங்க. இப்படி தொழிலெல்லாம் பார்த்தா ரொம்ப சிறப்பாக லாபகரமாக இருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜவுளித்துறை, நகைத்துறை, பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், டாக்டர், வக்கீல், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், என்னென்ன இருக்குதோ பாருங்கள். இன்ஜினியரிங், பில்டிங் கான்ட்ராக்டர் ரொம்ப அந்த மாதத்திலிருந்து சிறந்த ஒரு ஏற்றமாக இருக்கிறது, வருமானம் அதிகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அந்த மாதத்தில் கண்டிப்பாக அனைத்தும் லாபமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12இல் சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் 13ஆம் தேதி பிறகு வருகிறார்.
இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய அளவு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. கொஞ்சம் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுங்க, கொஞ்சம் அக்கறை எடுங்க, கொஞ்சம் அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? வேறுபடி எந்த பாதிப்பும் வராது. கூடுமான வரையில் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுபவர்கள் கண்டிப்பாக இது சாதகமாக இருக்கிற இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் பரீட்சை எழுதலாம், எக்ஸாம் பரீட்சை எழுதலாம், தைரியமாக தெம்பாக எழுதிட்டு வாங்க. இந்த முறை வெல்வது நிச்சயம். அரசு வேலைக்கு பரீட்சை எழுதுபவர்கள் வெல்வது நிச்சயம். வெல்ல போகிறீங்க, அரசாங்க வேலைக்கு போக போகிறீங்க. இவ்வளோ நாள் பட்ட தோல்விக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து வெற்றி கிடைக்க போகிறது. கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவர்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு உயர் பதவி, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இந்த மாதிரி தேடி வரும். ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கணவனோரிடம் மனைவியோரிடம் இப்படி 2 இடமா பணி செய்பவர்கள் இருவரும் ஒரே இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர்னால் கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்காங்க. உடன் வேலை செய்பவர்களோடு இருந்த மன சிக்கல், மன கஷ்டங்கள் எல்லாம் விலகி இந்த மாதம் ஒற்றுமையாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றமான மாதமாகவே பார்க்கப்படுகிறது. ரிஷபராசி அன்பர்கள் ஆடம்பர செலவு நிறைய செய்வீங்க. அந்த ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சி தேவையில்லாத செலவுலாம் கொஞ்சம் குறைச்சிங்களா நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. கையிருப்பு உயரம், சிறு சேமிப்பும் நீங்கள் சேர்த்து வைக்கலாம். கலை உலகில் இருப்பவர்கள் சினிமா துறையில், நடனத்துறையில், கேமரா, ஃபீல்டுமேன், டைரக்டர், எழுத்தாளர், பாட்டு எழுது, இப்படி சினிமா துறையில் எந்த துறையெல்லாம் இருக்குது, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு ஏற்றமிகு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் அவார்டும் கண்டிப்பாக அந்த மாதத்தில் சேரும். அதனால் கலைத்துறை என்பவருக்கு மிக மிக சாதகமாக இருக்குது. உங்கள் தடையெல்லாம் உடைத்தெறிந்து இந்த மாதத்தில் நீங்கள் சீரும் சிறப்பாக பணியாற்ற போகிறீங்க. அதனால் ரிஷபராசி அன்பர்கள் கூடுமான வரையில் குலதெய்வத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்கள், அன்னதானம் போட்டுவிட்டு வாருங்கள். நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் கைமேல் பலனாக கண்டிப்பாக கிடைக்கும். பிரிந்த கணவன் மணிகள் ஒன்று சேருவீர்கள். அருமையாக இருக்குது வாய்ப்பு. திருமணமாக காத்திருக்கும் பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். மறு திருமணம் செய்யணும்னு காத்திருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த மாதம் கைகூடி வரும். கவலையே பட வேண்டாம். ஆகவே இந்த மாதம் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடப்பது உறுதி. சுப விசேஷங்கள் நீங்கள் சென்று வருவதும் உறுதி. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக சேரும். ஆகவே வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.